வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி சிம்பிளாக தக்காளி சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 2 தக்காளி, ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா தழை, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆனதுமே அது கூட நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஹீட் ஆனதும் அது கூட ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அதை வதக்கிட்டு அது கூட கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா அது கூட எடுத்து வச்சுருக்க பிரியாணி தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். வெந்ததுக்கப்புறமா சாதம் சேர்த்து கிளறிக்கலாம். டிஃபனாக பேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.